Hello everyone. Welcome to the channel Crack Exams with Shirley. இந்த வீடியோல நம்ம SSC CGLோட prelims question paperல இருக்கிற reasoning part தான் பார்க்க போறோம். 2026ல prepare பண்ணிட்டு இருக்கிற நீங்க இந்த previous yearோட question papersலாம் solve பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அதை handle பண்ணணும், ஸோ எந்த கான்செப்ட்ல இருந்து நமக்கு ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற ஒரு ஐடியாக்காக இந்த கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இதுல சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Two numbers are in the ratio 5:7 and their sum is 144. நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பர் வந்து ரேஷியோல இருக்கிறதுனால 5x 7xன்னு கொடுக்கணும். சம்ன்றப்போ 5x plus 7xன்றது 144. ஸோ 12xோட வேல்யூ 144 இருந்தா xோட வேல்யூ 12. 144 divided by 12 வந்து நமக்கு 12 கிடைக்கும். இப்போ 5 into 12, 7 into 12. 5 into 12ன்றது 60, 7 into 12ன்றது 84. ஸோ நம்ம ஆன்சர் 60,84. இங்க வந்து கீழேயே நமக்கு ஆன்சர் இருக்கு. நான் இது எப்படி சால்வ் பண்ணணும்ன்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். Question number 2. Find the missing terms in the series. ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிற அந்த மிஸ்ஸிங் டேர்ம் ஃபர்ஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங்கா இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இங்கே கொஸ்டின் மார்க், ஃபர்ஸ்ட் நம்பர் கொஸ்டின் மார்க் 132, 165, 204, 249. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் மிஸ்ஸிங்கிறதுனால நம்ம ரிவர்ஸ்ல வரலாம். ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 45. 204லேருந்து 45 ஆட் பண்ணா 249 வருது. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்க, 35 + 4 39 ஆட் பண்ணா 204 வருது. இது ரெண்டுக்கும் பார்க்கும்போது நமக்கு 33 ஆட் பண்ணா அப்படின்னு வருதா. அப்ப நெக்ஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எனக்கு தெரியாதனால இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபர்தரா போறேன். 39க்கும் 49க்கும் டிஃப்ரென்ஸ் 6. இதுக்கு நடுவில் கேப்பும் 6. அப்போ நெக்ஸ்ட் நம்பரும் என்னவா இருக்கும், ஒரு 6 கேப்ல தான் இருக்கும். ஸோ 33 6 கேப்னா இங்கே என்ன வந்திருக்கும், 27 வந்திருக்கும். ஸோ 132லேருந்து 27 ரெடியூஸ் பண்ணணும். இது இப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே தானே வருது. ஸோ 132ல் 27 ரெடியூஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 105. ஸோ இங்கே ஆன்சர் 105. Okay, how many letters are between the first from the left and second from the right in the word competition when arranged alphabetically? இப்போ இங்க arranged alphabetically அப்படின்ற ஒரு வேர்டு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பாருங்க, COMPETITION காம்படிஷன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதுனா CEIIMNOOPTTன்னு வரும். இதா இங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் லெட்டரும் ரைட் சைடுல இருந்து செகண்ட் லெட்டருக்கும் நடுவுல வந்து எவ்வளவு லெட்டர் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 8 லெட்டர்ஸ் இருக்கு. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணாம பார்த்தாலும், ஏன்னா இங்க எந்த லெட்டர் மிடில் இருக்குன்னு கேட்கல, எத்தனை லெட்டர் இருக்குன்னு தான் கொஸ்டின். ஹவு மெனி லெட்டர்ஸ். ஸோ ஹவு மெனி லெட்டர்ஸ்னா நமக்கு இதை அரேஞ்ச் பண்ணாலும் பண்ணாம பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான். அதனால இப்படி பார்த்தாலும் இங்க 8 தான். ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் 8 வருதா, அரேஞ்ச் பண்ணாம பார்த்தாலும் 8 லெட்டர்ஸ் தான் நடுவில் இருக்கும். ஆன்சர் 8. இந்த மாதிரி ஹவு மெனி லெட்டர்ஸ் இன் பிட்வீன் கேட்டா அரேஞ்ச் பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின். எக்ஸ் இஸ் அ டாட்டர் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் வந்து டாட்டர் ஆஃப் ஒய்ன்றதுனால ஒய்யை மேலே வரைஞ்சிட்டோம். இது டாட்டர். அண்ட் அடுத்தது ஒய் இஸ் பிரதர் ஆஃப் இசெட். பிரதர் ஆஃப் இசெட், இவங்க பிரதர்ன்றதுனால இவங்கள பாக்ஸ், அது ஒரு மேல் ஃபீமேல் இண்டிகேஷனுக்காக பாக்ஸ் போட்டிருக்கேன். நம்ம பிளஸ் மைனஸ் போட்டுக்கலாம், நமக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை போட்டுக்கலாம். ஹவ் இஸ் எக்ஸ் ரிலேட்டட் டு ஜெட். செட்டுக்கு எக்ஸ் யாருன்னு, ஜெட்டுக்கு இது பிரதர், இது பிரதரோட டாட்டர். பிரதரோட டாட்டர்னா நம்ம என்ன சொல்லணும், நீஸ்ன்னு சொல்லணும். ஸோ ஆன்சர் நீஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். apply the same pattern and
Apply the same pattern used in the following group. Find the correct option. ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்பர். அந்த நம்பர் எப்படி எழுதியிருக்காங்கன்னா NUM ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ இந்த SCH ரிவர்ஸில் எழுதுனா எனக்கு எப்படி வரும், SSCHன்னு வந்திருக்குமா. அடுத்தது BER. ஸோ அந்த BER என்ன பண்ணியிருக்காங்கன்னா BER அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி OOL எழுதுனா OOL நடுவில் வந்திருக்கும் L. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பியில் தான் எனக்கு அந்த ஆப்ஷனில் இருக்கு. கொஷின் நம்பர் 6. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த சீரீஸ். 2லேருந்து 6, 6லேருந்து 18. இதில் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஈஸியாக தெரியும். இதில் ஒரு ஃபார்மேஷன் 2லேருந்து 6 அப்படின்னும் போது இன்டூ 3, இது 6 இன்டூ 3, 18 இன்டூ 3. அப்போ நெக்ஸ்ட்டு இன்டூ 3, இன்டூ 3னா என்ன வரும், 12, 162. ஸோ ஆன்சர் 162. Next, if the sum of 36 and 24 is multiplied by 7, sum of 36 and 24 அப்படின்றது நம்ம இது ரெண்டு ஆட் பண்ணால் எனக்கு 60. multiplied by 7 அப்படின்னா 420. 60 into 7ன்றது 420. Next, most students in the class passed the exam அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டேட்மெண்ட்ல. கன்க்ளூஷன், சம் ஸ்டூடெண்ட்ஸ், மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னால என்ன அர்த்தம், மேக்ஸிமம் பாஸ் ஆகிட்டாங்க. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 1 இங்கே பாஸ். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர்ட் ஃபார் த எக்ஸாம் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இதை வந்து சொல்ல முடியாது. ஸோ ஒன்லி 1 ஃபாலோஸ். ஓகே, which of the following addresses are exactly identical? exactly identical அப்படின்னும் போது ஒரு சின்ன சேஞ்சஸ் கூட தெரியக்கூடாது. ஸோ இங்கே நீங்கள் கொஷின் பாருங்க. ஸோ கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு அமித் வெர்மா கமா இருக்கா. ஸோ எல்லாமே இந்த அமித் வெர்மா அண்ட் கமா வந்து சேமாக இருக்கு. 12A பக்கத்தில் கமா இருக்கு, இந்த இடத்துல கமா இல்லை. ஸோ அப்போ இதில் ஐடென்டிக்கலாக வர சான்ஸ் இல்லை. அடுத்தது க்ரீன் பார்க்கு. க்ரீன் பார்க்கு எல்லா இடத்துலையும் நமக்கு சேமாக இருக்கா. அப்புறம் டெல்லி 118ன்னு ஒரு இடத்துல இருக்கு பாருங்க, இந்த இடத்துல 118 இருக்கு. அப்போ அதுவும் ஐடென்டிக்கல் கிடையாது. ஸோ அப்போ நமக்கு ஐடென்டிக்கல் 1 and 4. ஓகே, இங்கே ஃப்ரீடம்க்கு இண்டிபெண்டன்ஸ், அப்போ பாவர்ட்டிக்கு நமக்கு ஹார்ட்ஷிப். இது வந்து அனாலஜி, அப்படியே கம்பேரிசன் பார்த்து எழுதுனா போதும். கொஷின் நம்பர் 11. ஆன்லைன் எஜுகேஷன் ரெக்வயர்ஸ் ரிலையபிள் இன்டர்நெட் ஆக்சஸ். ஸோ அது இருந்தால் தான் ஆன்லைனில் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேவ் ஆக்சஸ் டு த இன்டர்நெட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்டோம், கரெக்டு, இம்ப்ளிசிட்டாக அது சொல்லியாச்சு. ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் இஸ் அவுடேட்டட், அதனால தான் ஆன்லைன் எஜுகேஷன் போகிறோன்னு இங்கே நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஸோ ஒன்லி 1 இஸ் இம்ப்ளிசிட். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் பற்றி இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. Apply the same pattern used in the following group and find the correct option. ஸோ இந்த மாதிரி ஏபிசிடி வச்சு நமக்கு நம்பர் கொஷின்ஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபிசிடி எழுதி வச்சுட்டு அதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது இனிஷியலாக ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க, ப்ரிப்பரேட்டரி டைம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்கள் கையில் இருக்க ரஃப் ஷீட்ஸில் நீங்கள் ஏபிசிடி எழுதி நம்பர்லாம் மார்க் பண்ணி வச்சுட்டா இது பார்க்கறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ABCDEFGH IJKLM NOPQRSTUVWXYNZ. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேக்கு அப்புறம் என்னுக்கு அப்புறம் எஸ்ன்னு இருக்கு. சாரி, இது வந்து ஆனலாகி. ஸோ இது எப்படி ரிலேட் ஆயிருக்கோ அதே பேட்டர்னில் நம்ம அடுத்ததை ரிலேட் பண்ணி பார்க்கணும். கேக்கு என்ன. ஸோ இங்கே இருக்கு கேல 2 லெட்டர் தாண்டி என் இருக்கு. அப்போ அதே மாதிரி எஸ்ஸுக்கு 2 லெட்டர் தாண்டி எடுக்கணும்னா வி வந்திருக்கும், SNV. இப்போ இங்கே வி. அடுத்தது L and O. L and O எப்படி இருக்கு, L 2 லெட்டர் தாண்டி தான் O இருக்கு. அப்போ அதே மாதிரி டீக்கு வந்து W. நெக்ஸ்ட் MP, அங்கே என்ன பேட்டர்னோ அதே தான். எம்பியும் 2 லெட்டர்ஸ் மிடில் இருக்கு. அப்போ யூக்கு 2 லெட்டர்ஸ் மிடில்னா எக்ஸ். ஸோ VWX.
இதே மாதிரி கீழே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. EHF EHFக்கு அப்புறம் JKM, இது வந்து சீரீஸ். ஸோ இந்த லெட்டர் கிளஸ்டர்லாம் வச்சு ஒரு சீரீஸ் மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஈக்கு அப்புறம் ஜே, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் பாருங்க. ஈக்கு அப்புறமா ஜே, ஜேக்கு அப்புறம் ஓ. ஸோ ஈக்கு அப்புறம் ஜே, ஜேக்கு அப்புறம் ஓ, நடுவில் 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது 4 லெட்டர்ஸ். அப்போ ஓக்கு அப்புறம் 4 லெட்டர்ஸ்க்கு அப்புறம் என்ன வருது நமக்கு? டி வருதா? ஸோ இங்கே டி. அடுத்தது HKN. ஸோ HKN 2 லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்போ அடுத்தது Q வந்திருக்கும். ஸோ Q. இந்த 2 லெட்டர் எழுதினாலே நமக்கு இங்கே ஆன்சர் தெரிஞ்சிடும், TQA. நெக்ஸ்ட் சோடியம், ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட். சோடியம், கால்சியம், அயன் அண்ட் ஆக்சிஜன். ஸோ இங்கே நமக்கு இது எல்லாமே வந்து நமக்கு கெமிக்கல்ஸ். இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் இதில் ஆட் ஒன் அவுட். ஓகே, இது வந்து எப்படி நமக்கு சால்வ் பண்றதுன்னு பாருங்க. 8 + 4ன்றது 96. 8 + 4 = 96. 7 + 3 = 70. அதே மாதிரி 6 + 5 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 8 + 4 96ன்றது எப்படி வந்திருக்கு அப்படின்னா 8 + 4 into ஃபர்ஸ்ட் லெட்டர் 8. இட் மீன்ஸ் 12. 12 8s are 96. இப்போ இதே இது அடுத்ததுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். 7 + 3 into 7. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ 10 7 வந்து 70. இதே மாதிரி பார்த்தா 6 + 5 11. 11 into 6 66. ஸோ ஆன்சர் 66. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த ஃபோட்டோகிராஃபி கைண்ட் ஆஃப் கொஸ்டின்லாம். எ மேன் சேஸ் ஷீ இஸ் எ மேன். அதனால மேன் இங்கே எழுதுனா அது என்ன சொல்றாரு அப்படின்னா ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம ரிவர்ஸில் வரணும். ஸோ ஷீன்னு ஒரு பர்சனை சொல்றதுனால இங்கே ஷீன்னு வரைஞ்சாச்சு. ஷீ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். ஸோ இந்த மேன் தான் சொல்றாரு. சொல்றது அவர் எப்படி சொல்றாரு? மை ஃபாதர்ஸ் ஒன்லி சன். என்னோட ஃபாதரோட ஒன்லி சன்னா அது யாரா இருக்கும்? அது நான் தான். அந்த பர்சனோட, அந்த ஒன்லி சன்னோட ஒய்ஃப் இவங்க. அப்போ இவங்க யாரோட ஒய்ஃப்? அந்த பர்சனோட ஒய்ஃப் தான். ஸோ இங்க ஹவு த மேன் ரிலேட்டட் டு த உமன் ரிலேட்டட் டு த மேன் வந்து ஒய்ஃப். நெக்ஸ்ட், இஃப் A + B = 20 and A - B = 6, வாட் இஸ் A × B? இதை வந்து சைமல்டேனியஸ் மாதிரி சால்வ் பண்ணலாம். 2A = 26. அப்போ A = 13. A 13 சப்ஸ்டியூட் பண்ணா B யோட வேல்யூ 7 வரும். கொஸ்டின் என்ன? A × B. 13 × 7 21 91 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, இங்க இது வந்து ஒரு செல் அப்படின்னா டிஷ்யூ அப்படின்னு எடுக்கிறோம். அப்ப டிஷ்யூவை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னா அது ஒரு ஆர்கன். வேற எல்லாம் அதுல நமக்கு மேட்ச் ஆகாது. ஆர்கன், டிஷ்யூன்றதும் ஒரு ஆர்கன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் a row of 60 students, மொத்தமா 60 பேர் இருக்கிறாங்க இந்த ரோல. ஸோ P is 18th from the left. இது லெஃப்ட் ஹேண்டு. லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 18th பொசிஷனில் P இருக்காங்க. இது ரைட்டு. ரைட்லேருந்து 25th பொசிஷனில் Q இருக்காங்க. ஸோ இன் பிட்வீன் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இங்கே லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது இதில் 18 இன்க்ளூடட், ரைட்லேருந்து பார்க்கும்போது இதில் Q இன்க்ளூடட் 25. 18 + 25ன்றது நமக்கு என்ன வந்திருக்கும்? 30, 43 வந்திருக்கும். மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நடுவில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? 17 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஓகே, இங்கே மீனிங்ஃபுல் வேர்டு எதுலேருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா how many meaningful 4-letter English words can be formed using second, third, fourth and fifth letters of the word teacher. டீச்சரோட செகண்ட் லெட்டர் வந்து E, தேர்ட் லெட்டர் A, ஃபோர்த் லெட்டர் C, ஃபிஃப்த் லெட்டர் H. ஸோ எவ்வளோ வித்தவுட் ரிப்பீட்டேஷன், இதில் எதுவுமே ரிப்பீட் ஆகலை நமக்கு. இதில் வந்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா EACH ஈச் அப்படின்னு ஒரு
வேர்ட் இருக்கு இதுல. அண்ட் இன்னொரு வேர்டா நம்ம ACHE ஏக் தட் இஸ் பெயின் இதை எடுத்துக்கலாம். ஸோ 2 மீனிங்ஃபுல் வேர்டை நம்ம இதுல இருந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 21, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இந்த ஆட் ஒன் அவுட்ல ஃபர்ஸ்ட் ஒன் 729 அப்படின்றது 7 பவர் 3, 1331 அப்படின்றது 11 பவர் 3 அண்ட் 2197ன்றது 13 பவர் 3. இந்த 3125ன்றது 15 பவர் 3 கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் இது மட்டும்தான். அது வந்து பவர் 3யே கிடையாது, எல்லாமே கியூபிக் டேர்மா இருக்கு. அந்த லாஸ்ட் டேர்ம் மட்டும் கியூபிக் டேர்முக்குள்ள வராது. Select the letter cluster from among the given option that can replace the question mark in the following. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்க நம்ம என்ன எழுதிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நமக்கு என்ன தேவை, ABCD வேணும். மேல இருந்ததுனால திருப்பி எழுதுறேன். GHIJLMNOPQSTY and Z. ஸோ பிக்கு அப்புறமா இ எடுத்திருக்காங்க. பிலேருந்து இலேருந்து அடுத்தது ஐ. அண்ட் அப்போ இதுல இருந்து காம்பினேஷன் உங்களுக்கு தெரியுதா, இங்க வந்து 2 லெட்டர்ஸ் கேப் இருக்கு, அடுத்து 3 லெட்டர்ஸ். அப்போ அடுத்தது எனக்கு 4 லெட்டர் கேப் இருந்திருக்கணும். ஸோ என்னா தான் இருந்திருக்கணும் என்னோட லெட்டர். இங்க ஆனா எனக்கு என்ல 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ அடுத்ததுக்கு போகலாம். டிஜேபி. டிஜேபின்றது டிஜேபி. டிலேருந்து ஜேக்கு நடுவில் 5 லெட்டர்ஸ் இருக்கு, ஜேலேருந்து பிக்கு நடுவுலையும் 5 லெட்டர்ஸ். அப்போ பிலேருந்து நெக்ஸ்ட் லெட்டருக்கு என்ன இருக்கணும், 5 லெட்டர்ஸ் கேப் இருக்கணும். அப்படின்னா வி. ஸோ அப்போ NVன்னு தெரிஞ்சிருச்சா. NV ரெண்டுமே NV தான் இருக்கு. அப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும், ஹெச். ஸோ N தெரிஞ்சிச்சு, வி தெரிஞ்சிருச்சு. HMR. HMR. ஹெச்லேருந்து எம் வந்து நடுவில் 4 லெட்டர்ஸ், எம்லேருந்து ஆரும் 4 லெட்டர்ஸ். அப்போ ஆர்லேருந்து அடுத்ததும் நடுவில் 4 லெட்டர்ஸ் வந்தா W. ஸோ NVW. Find the numbers that breaks the pattern அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்க வந்து 3, 7, 15, 31, 63 and 120. கேப் வந்து 4, இங்க 8, 16, 32, இங்க நமக்கு 57. இப்போ இது வந்து 4 2s are 8 2s are 16 2s are. அப்போ இங்க வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும், 64 இருந்திருக்கணும். ஸோ இது எங்க பிரேக் ஆகுதுன்னா இந்த 120ல பிரேக் ஆகுது. ஸோ ஆன்சர் 120. நெக்ஸ்ட், பாயிண்டிங் டு எ பாய் எ விமன் செட். ஸோ விமன் தான் சொல்றாங்க, அந்த பாயை பார்த்து சொல்றாங்க. ஹீ இஸ் த சன் ஆஃப் மை மதர்ஸ் ஒன்லி சன். ஸோ மை மதர்ன்றது இங்க வராங்க, மதர் இங்க வராங்க. மதரோட ஒன்லி சன், ஒன்லி சன்னா இவங்க வந்து விமன், அதனால ஒன்லி சன்ன்றது இன்னொரு பர்சன் வராங்க, சன் வராங்க. சன்னோட சன் தான் இந்த பாய். ஹவு இஸ் த பாய் ரிலேட்டட் டு த விமன். இந்த விமனுக்கு இந்த பாய் யாரு அப்படின்னா, இவங்க மதர்னும் போது இது என்னவா இருக்கும், சிப்ளிங்ஸ். இவங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ். ஸோ சிப்ளிங்கோட பையன்னும் போது அது என்னவா வரும் நமக்கு, நெஃப்யூ. பாய்ன்னு சொன்னதுனால நெஃப்யூ. நெக்ஸ்ட், இஃப் பாலை வந்து எப்படி எழுதுறாங்க அப்படின்னா 211 212 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி காலை வந்து எப்படி எழுதியிருக்காங்க, 311 212 எழுதியிருக்காங்க. இதே மாதிரி டாலை எப்படி எழுதலான்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எல்ன்றது நமக்கு 1212 தெரியுதா. அப்போ இங்கேயே எனக்கு 1212ன்றது வரும். அங்கே எல்லா சமுக்கும் இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம் அதில். அடுத்தது டி. பின்றது ஆல்பபெட்ஸ்ல செகண்ட் லெட்டர், சின்றது தேர்ட் லெட்டர். அப்போ டின்றது என்னவா இருக்கும், 4th லெட்டர். ஸோ 3 ஆப்ஷனுமே 4th லெட்டர்ல தான் இருக்கு. இப்போ இந்த ஓக்கான வேல்யூ நமக்கு தெரியணும், ஏன்னா இது ரெண்டுமே ஏ, அதனால தான் 1 1 இருக்கு. ஓக்கான வேல்யூ 15. நம்பரோட ஆல்பபெட்டோட நம்பரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓ அப்படின்னு சொன்ன உடனே ஓக்கான வேல்யூ தெரியணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் படிப்போம், EJOT அப்படின்னு படிப்போம். 5 10 15 20 25. இந்த லெட்டர்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 5க்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இங்கே ஓடனோடனே எனக்கு 15 தெரியணும். ஆன்சர் 415. ஸோ ஆன்சர் டி.